இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள் 10/9/2025 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை மாலை 6:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இரவு 7:42 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது, பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. பணியிட சூழல்கள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட இருந்து அதிகமாக ஒத்துழைப்புகளை எதிர்பார்க்கவும் வேண்டாம். வேலை பளுவின் காரணமாக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பண செலவுகளும் ஏற்படலாம். சில செலவுகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக உங்களுக்கு சற்று வருத்தத்துடனும் இருப்பீங்க. உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நிதானமாக எடுப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு குறையும் இருக்கத்தங்க செய்யும். பின்னால இது நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் வருமானமும் இருக்கும். உறவினர்களுடைய விஷயத்தை நிதானமாக பேசி தீர்ப்பதும் நல்லது. வருமானமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வேலை விஷயங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் பயணங்கள்ல அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுக்கு குடும்ப விஷயத்துல அதிகமாக தலையிட விடவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தள்ளி போய் கொண்டு இருந்த வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான முழு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில சில புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்த சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. தடையாக இருந்தவர்கள் வெளியே சென்று விடுவாங்க. நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க என்று தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல முயற்சிகளையும் எடுப்பீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கடின உழைப்பின் மூலமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நிரூபிக்கவும் செய்வீங்க. அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கலகலப்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். தொலைதூரத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதை நீங்க எதிர்பார்த்த கடன் தொகைகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற தைரியத்தின் காரணமாக இன்று மனநிலையும் உடல்நிலையும் நல்லபடியாகவும் இருக்கும். உற்சாகத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் துறைகள் முன்னேற்றமாகவும் இருக்கும். வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தாமதங்களும் நீங்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உறவினர்களும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். இணையதள மோசடிகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். புதிய ஏஜென்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. சில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகத்துடனும் பேசுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலை தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். உங்களின் மீதான இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். புதுவிதமான செயல் திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ரீதியான பயணங்களும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்று ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்த தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. இதனை நீங்க கையாள்வதற்கான திறமையுடனும் இருப்பீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு பணியாற்றி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பேசவும் செய்வீங்க. இதனால ஆரோக்கியமான உறவு நிலையும் ஏற்படும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாக திட்டமிட்டு வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் வலி, கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். மேன்மையும் உண்டாகும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக பேசுவதும் நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில ஏற்பட்டு இருந்த விமர்சனங்களும் மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வீட்டிற்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புகழும் செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பீங்க. மற்ற விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக வாகனங்களை ஓட்டுவதும் நல்லதுதாங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் துணையின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. புதியதாக முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் சில இருவருக்கு பிறகு தங்க முடியும் என்று சகோதரர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளும் முடியும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். சக ஊழியர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். ஆர்வத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக படிப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்களும் நிறைவேறும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவேகமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வேலைகளை முறையாக முடிப்பதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு சீரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுமாராகவும் இருக்குங்க. சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
மற்றபடி இன்று வேலைகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மந்தத்தன்மை என்பது இருக்காது. சில அதிரடியான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். மற்றவர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கத்தாங்க செய்யும். குடும்ப பிரச்சனைகளை மனம் விட்டு பேசிக்கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வாகன யோகங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆலோசனைகளாகவும் இருக்குங்க. நினைத்த வேலைகளை எம்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. பெருமையும் புகழும் உண்டாகும். தொழிலுக்கு உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தேவையான பண உதவிகளையும் பெற்றுவிடுவீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையிலுமே நீங்க அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். சில நேரங்கள்ல யாராவது உங்களை எடுத்திருந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அனாவசியமாக பேசவும் வேண்டாம். என்ற ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஃபாஸ்ட்ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற சந்தேகப்படுகின்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் பகைத்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிலுமே சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு உறவினர்களுடைய வழியில ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பெற்றோருடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கத்தாங்க செய்யும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குடும்ப விஷயத்துல மற்றவர்களுடைய தலையீடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். எதிலும் என்ற தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. உங்கள் துணையின் வழியில சிந்தனைகளும் மேம்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சகோதரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைகளை கையாள வேண்டியதும் இருக்கும். சில கூடுதலான முயற்சிகளும் தேவைப்படும். பணி வளர்ச்சியை பொறுத்தளவிற்கு என்ற சராசரியாகவும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு வேலை நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பெரிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வலி செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உணவு விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு அவசர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். இன்று எடுத்த வேலைகள்ல இழுபறிகள் இருந்தாலுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு உதவியாக இருந்தவர்கள் இப்பொழுது ஏதாவது இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. குடும்ப விஷயங்கள்ல நிதானமாக யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று வெளியூர் பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில்ல வருமானமும் இருக்கும். கிடைக்கின்ற வருமானத்தினை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க.
என்று தொழில் துறையில இருந்து வந்த நிறை குறைகளை எல்லாமே புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்கால திட்டங்கள் குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய கசப்பான சம்பவங்களை இப்பொழுது நினைத்து பார்க்கவும் வேண்டாம். இது மன அமைதியை கெடுப்பதாகவும் இருக்கும். அண்டை வீட்டாரிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் ஆலோசனைப்படியும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இப்பொழுது செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று குடும்பத்தினருடன் பயணங்கள் சென்று வருவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பகைமை உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உடன் இருப்பவர்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வியாபார வியூகங்கள்ல சிறு குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல அன்பு காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:42 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல ஆற்றலும் உறுதியும் காணப்படும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான வேலைகளை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைந்து செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையை கொண்டும் இருப்பீங்க. என்று உறவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஒரு சீரான மனநிலையுடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே இழுத்து போட்டு பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிகரமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை விஷயங்களை எச்சரிக்கையாகவும் நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசி தீர்க்கவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. என்ற வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய நேர்மை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வாகன யோகத்தையும் எதிர்பார்க்கலாம். பதவி மாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பணவரவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சாதகமாகவும் முடியும். நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளையும் தேடவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மாலையில வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பார்த்து விடலாம். என்ற வியாபாரத்துல சில புதிய நுணுக்கங்களை கையாளவும் செய்வீங்க. சிலருடைய தொந்தரவுகளும் நீங்கும். ஏமாற்றத்தை தரக்கூடிய செய்திகளும் வரலாம். கவனமாகவும் இருங்க. பயணங்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க.
குடும்பத்துல இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்குங்க. பணியிடங்கள்ல வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பு வெற்றியையும் பெற்றுத்தரும். நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் இருக்கும். எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிலும் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பழைய வழக்குகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:42 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களிடத்திலையும் பொறுமையாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சிறப்பாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திறமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. கடின உழைப்பு மற்றும் உறுதியின் மூலமாக வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதன் காரணமாக உங்கள் துணையும் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க என்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும் என்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மேன்மையும் உண்டாகும். சில சிறப்பான வாய்ப்புகளும் உங்களை தேடியும் வரலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. சில திடீர் செலவுகள் உங்களுக்கு சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். வீட்டை கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த பிடிவாதமான போக்கும் மாறும். மற்றவர்களிடத்திலையும் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. விஐபிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பம் தொடர்பாக எடுக்கின்ற முக்கியமான முடிவுகள் சாதகமாகவும் முடியும். அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உங்களை விமர்சித்து பேசிய சக ஊழியர்கள் சமாதானமாக சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில சட்ட போராட்டங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில கூட்டாளிகளுடன் கவனமாக பேசுவதும் நல்லது. வெளிநாட்டுல கல்வி கற்பது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில வேலைகளை நீங்க அவசரமாக முடிக்க வேண்டியதும் இருக்கும். தனவரவும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் தெளிவையும் ஏற்படுத்தலாம். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செயல்களை முறையாக திட்டமிடவும் செய்வீங்க. கட்டுப்பாடுகளும் நீங்கும். பணிகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை ஏற்பட்டு இருந்த தவறுகளும் நீங்கும். உங்கள் பிரியமானவர்களுக்காக என்ற நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகஜமான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறலாங்க. இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு தகுந்தாற் போல பணத்தை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில முக்கியமான வேலைகளை இப்பொழுது பார்க்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி வருமானத்தையும் பார்த்து விடலாம். புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். சில நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. விவசாயத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மாறும். தொழில கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. சில பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து தப்பித்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகளும் தடையின்றியும் முடியும். வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். தடைப்பட்ட வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில சலுகைகள் தள்ளி போனாலுமே எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்கள் கிட்ட சமாதானமான போக்குடனும் இருப்பீங்க. வணிக பயணங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. புதிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல விரும்பிய லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய முயற்சிகள்ல எண்ணிய முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சக வியாபாரிகளினால மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலங்களும் நீங்கும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். மனதில புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்களும் நீங்கும். என்று அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். என்று அமைதியான இறை வழிபாட்டில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே நிதானத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கோபமான உணர்வுகளை தவிர்த்து நட்பாக பேசுவதும் நல்லது தாங்க. வீட்டிலையும் கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாகவும் கையாளுங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற பருவ மாற்றத்தின் காரணமாக காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானமாக ஆலோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது.
குடும்ப விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குறைகளும் நீங்கும். பொருளாதார வரவும் இருக்கும். பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பெருமையும் புகழும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். சிலருக்கு ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய மனக்கசப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் குறையும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூரில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மனதுல சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்கள் பணியாளர்களினால ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அலுவலக பணிகள்ல தாமதங்களும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று பொருத்தமான ஜோடியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சலுகைகளையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உறுதியுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே பேசி தீர்க்கவும் செய்வீங்க. நன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலேயுமே நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். வங்கி கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமாகவும் உணர்வீங்க. நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி வைக்கவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல சற்று கவனமாக பேசுவதும் நல்லது. யாருடைய மனமும் கஷ்டப்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்துல ஒற்றுமையும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். புதியதாக தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அவர்களுடைய விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல முதலீடுகள் தொடர்பான விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக ஊழியர்கள் உதவியாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணிகளை எல்லாமே விருப்பமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நல்ல ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற புரிந்துணர்வுகளின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நம்பிக்கை உணர்வுடனும் செயல்படுவீங்க. சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எந்த ஒரு செயலிலுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுதாங்க. குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவி குழந்தைகளுடைய மனப்போக்கினை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சில குழப்பங்களும் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல வெற்றியும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு நிதானமாக வேலைகளை செய்தாலே போதுங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிலும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. பங்கு பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. கனிவாக பேசி எடுத்த காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகள் அல்லது பணியிடத்துல யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மன அழுத்தங்களும் நீங்கும். உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். உயர் அதிகாரிகளுடைய வழியில அனுகூலமான சூழல்களும் இருக்கின்றது. எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிறந்த முறையில திட்டமிடவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியை பொறுத்தளவிற்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையிலும் மற்றவர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. வேலைகளை எல்லாமே சரிவர முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல இருக்கின்ற கருத்துக்களை நீங்கள் கவனமாக கேட்பதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லதுதாங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். பதட்டங்களும் நீங்கும். சில வெற்றிகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த முடிவாக இருந்தாலுமே நன்றாக யோசித்து நிதானமாக செய்வதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். சிலருடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளும் கூடி வரலாம். எதிர்பார்த்த உதவிகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். அந்நிய பெண்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நேரம் தவறாமல் உணவு எடுத்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சாதகமான போக்கும் இருக்கின்றது. என்று உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மனதுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுக்காக சில உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று ஊக்கத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்த சில பணிகள்ல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிறுதூர பயணங்களினால மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். சிறு குறு தொழில் தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்று பக்தியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.